சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக புறநகர் மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பயணிகளின் சிரமத்தை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் சீரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இதனால் புறநகர் மின்சார ரயில்கள் நிற்கும் நடைமேடைகள் மாற்றப்பட்டு ரயில் சேவையும் குறைக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக 8 நிமிடங்களுக்கு ஒரு ரயில் என இயக்கப்பட்டு வந்த நிலையில் 15 நிமிடங்களுக்கு ஒரு ரயிலை தெற்கு ரயில்வே இயக்கி வருகிறது. இதனால் புறநகர் ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. ஒரு சில ரயில் நிலையங்களில் சுமார் 2 மணி நேரமாக ரயில்கள் புறப்படாமல் நின்றதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சார், half an hour once தான் ஒரு ட்ரெயின் போட்டிருக்காங்க. அதுவும் அப் டு எக்மோர் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. பீச் வரைக்கும் ட்ரெயின் இல்லை. ஒரு ட்ரெயின் விட்டா half an hour கழிச்சு வரும்போது ஆஃபீஸ் போகிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ண போறோம்னு தெரியல. 45 days இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. போனாதான் தெரியும். இப்பயே டைம் ஆயிடுச்சு. இதுவே லேட் ஆயிடும் போல இருக்கு சார் போறது. எக்மோர்ல ஏதோ ஸ்டேஷன்ல இது நடக்குதாமா, அதனால செங்கல்பட்டு டு எக்மோர் வரைக்கும் 15 நிமிஷத்துக்கு ட்ரெயின் விடுறாங்க. அதான் சொன்னாங்க. இது என்ன அளவுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா? இப்போ வந்தோன்னு தான் சொல்றாங்க. இப்போ அதுக்கு முன்னாடியே ஹெவி ரஷஸ் வரும். இவன் இன்க்ளூட் ஒரு 4 பாக்ஸோ ஏதாவது இன்க்ளூட் பண்ணலாம். இதே டைமிங்ஸ் வந்துட்டு இருக்கிற டைமிங்ல கரெக்டா நடத்த மாட்டேன்றாங்க. அதுதான் பெரிய மேட்ரு. இப்ப வர்றது ட்ரெயினை வந்துட்டு லேட்டா வருதோ இதுவோ அந்த டைமிங்க்கு மெயின்டைன் பண்ண மாட்டேன்றாங்க. மேஜர் இஷ்யூ த டைமிங். இதனிடையே கோடம்பாக்கம் உள்ளிட்ட சில இடங்களில் ஒரே தண்டவாளத்தில் 2 ரயில்கள் அடுத்தடுத்து வந்து நின்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இரண்டாவதாக வந்த ரயில் நடைமேடை அருகே வர முடியாமல் சற்று தள்ளி நிறுத்தப்பட்டதால் பயணிகள் ரயிலில் இருந்து குதித்து இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எப்படி இந்த மாதிரி பண்ணானுங்க ஒரே ட்ராக்ல? மாலையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு சென்று வீடு திரும்புவோர் பெருமளவில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மின்சார ரயில்கள் வர தாமதமானதால் தாம்பரத்தில் கை குழந்தைகளுடன் நின்ற பெண்கள், முதியவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். Tambaram Rameswaram Express will leave from platform number 9 at 18. தாம்பரத்தில் இருந்து கடற்கரை வரை இயக்கப்படும் ரயில்களில் ஒரு சில ரயில்கள் எழும்பூரில் 1 மற்றும் 2வது பிளாட்பாரத்திலேயே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இந்த ரயில்கள் மீண்டும் தாம்பரத்துக்கே இயக்கப்படுகின்றன. ரயில் சேவையில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ள பயணிகள், கோட்டையிலிருந்து புறப்பட்ட ரயில் பூங்கா ரயில் நிலையத்தில் நின்றுவிட்டதாக வேதனை தெரிவித்துள்ளனர். பீச் ஸ்டேஷன் போலான்னு பார்த்தோம்னா இங்கே எக்மோரில் நிறுத்தியிருக்காங்க. அது இந்த எக்மோருக்கு முன்னாடியே கோடம்பாக்கத்துலேருந்து எக்மோர் எத்தனை தடவை நிறுத்துறாங்கன்னு எண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்குது. நமக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு வண்டி நிற்குது. அப்போ யாருக்குமே புரியல. நிறைய பேர் ட்ராக் விட்டு இறங்கி குறுக்க போகிறாங்க. இந்நிலையில் பயணிகளின் சிரமத்தை குறைக்கும் வகையில் ராயபுரம் தற்காலிக பேருந்து நிலையத்தில் இருந்து கிளாம்பாக்கம் வரை 35 பேருந்துகள், பல்லாவரத்தில் இருந்து தாம்பரம் வழியாக செங்கல்பட்டு வரை 15 பேருந்துகள் என மொத்தம் 50 பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்பட்டு வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.